புடுங்குற மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அது எப்படி 20 வருஷமா மோட்டிவேட் ஆகாத இந்த வாழ்க்கை அந்த 20 செகண்ட் ரீல பார்த்தோன்னா மோட்டிவேட் ஆகுது? அந்த அலரும் சத்தம் என்ன, அருண ஒரு சத்தம் என்ன மோட்டிவேட் ஆகும். அடுத்த செகண்டே வேறொரு கையோட ஊரல் பார்த்தேன் நானே அப்படின்னு பிரேக்கப்பே ஆயிருக்காது, ஆனாலும் அந்த சாங்குக்கு ஃபீல் பண்ணுவான். இதெல்லாம் நல்லதுக்கா? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்க லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைய மட்டும் பெத்து கொடு அப்படின்னு வாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன இப்படி கன்சீவ் ஆயிட்ட, சித்திரை மாசமா குழந்தை பிறக்கும், ஆடி மாசமா குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன இப்படி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கு, வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்றாங்க. இதுல இன்னொன்னு வேற, என்ன குழந்தை இப்படி கருப்பா பிறந்திருக்கு அப்படின்றாங்க. ஏண்டா கருப்பா இருக்கிறவங்களை கட்டினா கருப்பாதான் குழந்தை பிறக்கும், வெள்ளையா இருந்தாலும் என்ன நீங்க 2 பேரும் கருப்பா இருக்கீங்க, குழந்தை வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவங்க எல்லாம் பார்த்து என்ன தெரியுமா சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன் புள்ள கருப்பா இருந்தாலும் செவப்பா இருந்தாலும் அது என் தங்க பிள்ளை, சரியா? ஏன் புள்ள சித்திரை மாசம் பிறந்தாலும் ஆடி மாசம் பிறந்தாலும் ஆடிக்கிட்டே பிறந்தாலும் அது என் சாமி, என் குல சாமி, நீங்க உங்க ஷட்டரை மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லணும் தான் இருக்கு. என்ன பண்றது, இவங்கெல்லாம் நம்மளோட வெல்விஷர்ஸ் தான், வெல்விஷர்ஸ். போனோகிராஃபி மேபி பிரைவேட், பட் அத புருஷன் காத்துட்டு இருக்காங்களா இல்ல பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்களான்றது முக்கியம் இல்லைங்க. எப்பயுமே இந்த சிங்க்ல எனக்காக பாத்திரம் காத்துக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே போகாது. நீங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பாத்திரம் கழுவீங்க? நான் ஒரு நாளைக்கு 5 வாட்டி பாத்திரம் கழுவேன். தண்ணி குடிப்பாங்க, சிங்க்ல போட்டுருவாங்க. ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க, சிங்க்ல போட்டுருவாங்க. ஒரு தட்டை எடுப்பாங்க, சிங்க்ல போட்டுருவாங்க. இந்த சிங்க் எப்பயுமே கொடுத்து வச்சது, எப்பயுமே ஃபுல்லாவே தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதே தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலத்துக்கும். ஏங்க எனக்கு நீல் ஆம்ஸ்டாங்க சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்க உங்க மேலே கால் வச்சிட்டாங்கல்ல. ஏங்க உங்களை அடிச்சா நீங்க திருப்பி அடிப்பீங்களா? இவ்வளவு நேரம் சைட் அடிச்சிட்டு இருக்க, நீங்க என்ன அடிக்கவே இல்ல. நீங்க என்ன கெடிகாரமா? என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கீங்க.